வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்த பத்தி நம்ம கேட்டாலுமே, அதுக்கான அத்தனை விளக்கமும் ரொம்ப தெளிவாகவும், அழகாகவும் எல்லாருக்குமே புரியும் வகையில இருக்கும். ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு மகம் சத்யநாராயணன் சார் அவர்கள தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ வீட்ல நம்ம பூஜை அறை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கணும்? அது திசை மாதிரி இருக்கு அப்படின்னா, அதனால வரக்கூடிய பாதகமான விஷயங்கள் என்னவாக இருக்கும்? பூஜை அறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக வடக்கு பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு சொல்லலாம். வடக்கு பக்கத்துல இது கிழக்கை நோக்கி இருந்தது சிறப்புன்னு சொல்லலாம். ஆனா நிறைய பேர் வடகிழக்குன்னு சொல்லிட்டு வடகிழக்குலயே எடுத்துமே பூஜை அறையில் வச்சிருவாங்க. அது அந்த அளவுக்கு ஃபேவரபுளா இருக்குமானா ஃபேவரபுளா இருக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடகிழக்குல இருக்கக்கூடிய எக்ஸாக்டா வடகிழக்குலயே பூஜை அறையை வச்சிருவாங்க. அது நிறைய தடையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை கொடுக்கும். நிறைய விஷயங்கள்ல தடையை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாது. ஆக்சுவலாக முயற்சிகள் இன்னோவேட்டிவாக சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்போம், அதெல்லாமே பண்ண விடாது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார தடை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதனால் ஒரு ஹால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வடக்கு பக்கம் கிழக்கு பக்கமும் சேர்ந்த ஒரு ஹால் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வடகிழக்கை நோக்கி பூஜை அறை இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஹால் இருக்குது, இது வடக்கு பக்கமாக இருக்கிறது, கிழக்கை நோக்கி பூஜை அறை வச்சிடலாம். அந்த ஹாலில் வச்சிடலாமா? ஹாலில் வச்சிடலாம். நீங்கள் எந்த கார்னர்லையும் பிளாக் பண்ணுற மாதிரி பூஜை அறை வைக்கிறது சிறப்பு கிடையாதுன்னு சொல்லலாம். முக்கியமாக வடமேற்கு மூலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அக்னி மூலையில் வைக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி மூலையில் எட்டுமே வச்சிருவாங்க. இந்த அக்னி மூலை சம்மந்தப்பட்ட இடத்துல பூஜை அறை வைக்கலாமா? வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக சார் அக்னி மூலையில் வைக்கிறது போய் என்ன சார் இருக்குது பூஜை அறையில், அதில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. வயதானவர்களுக்கு அந்த பூஜை அறை சரியாக இருக்கும். ஆனால் வயசில் இருக்கிறவங்க அப்படின்னு ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே அந்த மென்சுரேஷன் டைம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. ஆக்சுவலாக அப்போது அந்த டைமில் இந்த பூஜை அறை பக்கத்தில் தான் போயிட்டு வர அங்கே போயிட்டு சமையல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அது அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குமானா ஃபேவரபுளாக இருக்காது. ஓகேங்களா? சில பேருடைய பூஜை அறைகள் தென்மேற்கு பகுதியில் வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் யார் வச்சுருப்பாங்கன்னா, உக்ரமான தெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க அந்த பக்கம் தான் வச்சுருப்பாங்க பூஜை அறை. பூஜை அறை ஒரு மனுஷனை நல்ல ஒரு சாந்தமான தன்மையை கொடுக்க வேண்டும். அதனால தான் குருன்னு சொல்கிறோம். பூஜை அறையை குருன்னு சொல்கிறோம். சாந்தமான சாத்வீகமான குணத்தை கொடுக்க வேண்டிய தன்மை பார்த்திங்கன்னா அந்த பூஜை அறைக்கு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ பூஜை பண்ணுறவங்க சாத்வீகமாக ஆகக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ சாத்வீகம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தமான பகுதி அப்படின்னு சொன்னாமே வடகிழக்கு பகுதின்னு சொல்லலாம். அப்போது இன்டலெக்சுவல்னு சொல்லுவோம். இன்டெலிஜென்ட்டான டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா, பூஜை அறை அப்படின்ற ஒரு நிகழ்வு எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கை பார்த்து இருக்க வேண்டும், வடகிழக்கை ஒட்டி இருக்கக்கூடாது. சரி சார். இப்போ வீட்டில் பணப்புழக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படியே இருந்தாலும் இப்போ வீட்டுக்கு பணம் வருது, ஆனால் உடனே ஏதாவது ஒரு விதமான செலவுகள் அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. இது வாஸ்துனால ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக அமையக்கூடுமா? சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதன் மூலமாக வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா ரெண்டு விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த வாஸ்துன்னு சொன்னாவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துவை நான் டைரெக்டாக தான் போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. வாஸ்துவை டைரெக்டாகவும் போய் பார்க்கலாம், இன்டைரக்டாக உங்கள் ஜாதகத்திலே இந்த வாஸ்து இருக்குது. உங்களுடைய 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய வாஸ்துவை சொல்லும். உங்களுடைய 4ஆம் பாவ அதிபதி உங்களுடைய வாஸ்துவை சொல்லும். உங்கள் ஏஎல்பி லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் சாதகமற்ற தன்மை இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இது மாறக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அங்கே நம்ம என்னதான் நம்ம பிளான் பண்ணாலும் அங்கே 4ஆம் பாவம் தடையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ உங்கள் 4ஆம் பாவத்திலேயே இந்த வாஸ்து இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அதை பார்த்தே நீங்கள் பலன் சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்திலேயே உங்களுடைய 4ஆம் பாவம், உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய 4ஆம் பாவத்தை சொல்லும். அதுதான் வாஸ்துவையே சொல்லும். இதை தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் வாஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டுமா? கற்றுக்கொள்ள வேண்டும். எதை எந்தெந்த வஸ்துக்களை சரியாக அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சரியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம லேர்ன் பண்ணணும். ஒரே வீடு, எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்களும் இருக்குன்னா எந்த விஷயத்தை எந்த பகுதியில் வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளே
அமைத்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக வாஸ்து கற்றுக்கணும்னு சொல்லலாம். முக்கியமாக பணம் வந்து வருவதற்கான வழி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை. வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கேயே தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? வடகிழக்கு மூலையில நிறைய அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நிறைய பேர் மாஸ்டர் பெட்ரூம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடம் அடைப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னாவே அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பணம் வரக்கூடிய தன்மையை அது அடைத்து விடும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு. அதே மாதிரி வடமேற்கு மூலையில வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலை கட்டை இருக்கு, பிரச்சனை இருக்கு அங்க அப்படின்னு சொன்னாவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாஸ்தி ஆயிடும். ஓகேங்களா? கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாஸ்தி ஆகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அப்போ இந்த பணத்தை யாரு கிரியேட் பண்றாங்க? வீட்டினுடைய தலைவன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கிரியேட் பண்ணுவார் பணத்தை. ஓகேங்களா? அவர் உட்காரக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அவருடைய இடமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு பகுதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் எல்லாமே இருக்கும், ஆனால் இவரால் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை குறைத்து விடும்னு சொல்லலாம். அப்போ என்னென்ன விஷயங்கள் பணத்தை ஈர்க்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். ஒரு விஷயத்தை பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா முக்கியமாக அந்த வடக்கு பகுதின்னு சொல்றோம்ல, அதுதான் குபேர மூலை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெட்ரூம் தான் குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு பகுதியில் தான் குபேர மூலை, அங்கே வந்து பீரோ. குபேர மூலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பகுதி தான். வடக்குல யார் இருக்காங்க? வெங்கடாஜலபதி இருக்கார், வடக்கு மலையான் அப்படின்னு சொல்லுவோம். குபேரன் இருக்கக்கூடிய இடமே அதுதான். ஓகேங்களா? அங்கே வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து ஒரு உண்டியலை வைங்க, அது வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் பொழுது அது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். சார் பீரோவை எங்கே சார் வைக்கிறது? நீங்கள் பெட்ரூமில் வைக்கிறீங்க, அப்போ வடக்கை பார்த்து பீரோ வைங்க. இப்படி சொல்லி சொல்லி என்ன ஆச்சுன்னா குபேர மூலை அதுதான் குபேர மூலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். குபேர மூலைன்றது வடக்கு பகுதி. ஓகேங்களா? வடகிழக்குக்கல்ல வடமேற்கு கிடையாது, நடுவில் இருக்கக்கூடியது வடக்கு பகுதி குபேர மூலை. அந்த குபேர மூலையை பார்த்து பீரோவை பெட்ரூம்ல இருந்து அதை பார்த்து வைக்க வேண்டும், அதை பார்த்து உண்டியல் வைக்க வேண்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி வைக்கும்போது கேஷ் பாக்ஸ் அதை பார்த்து வைத்தோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லுவோம். ஒரு வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்குறோம், இப்போ ஒரு ஊருக்கு அந்த ஊர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கெல்லாம் கூட வாஸ்துங்கிற ஒரு விஷயம் இருக்கா? இப்போ ஒரு ஊருக்கு வாஸ்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கே வாஸ்து இருக்கு. அந்த ஊர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கு? எப்போவுமே ஒரு ஊர் இருக்கு, ஒரு நதி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தெற்குல இருந்து வடக்காக ஒரு நதி போகிறது அப்படின்னு வச்சுப்போம். வீடு அந்த நதிக்கு கிழக்காக இருக்கிறது, கிழக்கில் நதி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவான வைப்ரேஷனான பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒருத்தர் வந்து கிழக்கு பக்கத்தில் இருக்காங்க, கிழக்கு பக்க கரையில் இருக்காங்க, மேற்கு பக்கமாக ஒரு நதி போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஊரில் வந்து மேக்சிமம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஈர்ப்பதற்காக, ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயமா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா அந்த ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி தான் அவங்க வந்து மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. முக்கியமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம்தான். அந்த ஊரில் இருக்கிறவங்களே அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்குது. அப்போ வாஸ்து எந்த இடத்துல வந்து சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமாக நதி போகிறது, கிழக்கு பக்கமாக பார்த்தோம் என்றால் கிழக்கு பக்கத்தில் வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக இருக்கிறது, முன்னாடி வந்து அந்த அந்த வீட்டுக்கு முன்னாடி நதி போகிறது, இல்லை கொஞ்சம் தூரத்தில் நதி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் நதி போகுது, இவங்க பார்க்கக்கூடிய திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் இருப்பவர்கள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லணும். பாரம்பரியமான குடும்பம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து சரியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப பயனுள்ள விஷயங்களை வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.